வணக்கம் நண்பர்களே. சமகால அரசியலில் அரசியல் தெரிந்தவர்கள் அல்லது அரசியல் அனுபவம் மிக்கவர்கள், நீண்டகால கள அனுபவம் உள்ளவர்கள் தேவையா அப்படின்னு கேட்டால் தேவையில்லை. பயிற்சி பெற்ற குரங்காட்டிகள் தான் தேவை. ஏன் பயிற்சி பெற்ற குரங்காட்டிகள் தேவைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்ஜெக்ட் போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்னுடைய பதிவுகள் வந்து சேரும். குரங்காட்டிகள் என்ன செய்வாங்க? குரங்கை வச்சு வித்தை காட்டுவாங்க. பல்ட்டி அடிக்கும், மரத்துக்கு மரம் தவ்வும், ஒரு நீளமான கயிறு வச்சுருப்பாங்க, எல்லாத்துட்டையும் போய் காசு எடுத்துகிட்டு வரும். கூட்டமாக கூட்டினாங்கன்னா குரங்கு பார்க்குறதுக்கு எப்போதுமே ஒரு கூட்டம் வரும். குரங்குகள் பார்க்குறதுக்குன்னே ஒரு கூட்டம் வரும். ஏன்னா யானை, குரங்கு இதை மாதிரி விலங்குகள்லாம் வந்து ஒரு ஒரு விதமான மனிதனை ஈர்க்கக்கூடிய ஒரு அம்சங்கள் உள்ளது. அது முக அமைப்பாக, அது பண்ணுற சேட்டைகளாக. யானையை பார்த்திங்கன்னா உருவத்தில் பெரியது அப்படிங்கிறதுல அது ஒரு மனிதனை ஈர்க்கும். குரங்கு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் அது மரத்துக்கு மரம் தவ்வும். குரங்கு சேட்டைன்னு சொல்கிறாங்கல்ல, அது மனிதர்கள் செய்யாத சேட்டைகளெல்லாம் செய்யும். அதனால் அந்த குரங்கு இப்போ வந்து மரத்துக்கு மரம் தவ்வும் பார்த்திங்களா, அதில் ஒரு வேடிக்கை காட்டும். இப்போது இந்த கட்சி விட்டு கட்சி தவ்வுறது இதெல்லாம் வந்து அதுவும் ரொம்ப கேவலமாக எப்படி இருக்குன்னா, கிட்டத்தட்ட எத்தனையோ அவங்க வாயாலே சொல்கிறாங்க, 54 வருஷம் இருந்தேன், 84 வருஷம் இருந்தேன் அப்படின்னு. இன்னுமையா உங்களுக்கு அரசியல் ஆசை போகலை? இன்னும் எம்எல்ஏ ஆகணும், அதாகணும். இவங்க என்னமோ அந்த கட்சியை போய் வழி நடத்துகிற போகிறீங்களான்னு சொன்னால் அந்த கட்சியில் கூட இருக்கவங்களே நம்ப மாட்டாங்க. அந்த கட்சி ஏதோ விஜயோட கட்சி சொல்கிறேன், ஏதோ கொஞ்சம் வயது குறைந்தவர்களை வச்சு கொஞ்சம் எழுச்சியாக கொஞ்சம் உற்சாகமாக அது இதுன்னு போயிட்டுருக்காங்க. அவங்களுக்கு வாக்குகள் கிடைக்கிதோ கிடைக்கல, அது வேறு விஷயம். ஆனால் அட்லீஸ்ட் ஒரு சுறுசுறுப்பாவது இருக்கிறதுக்கு அங்கே இளைஞர்கள் இருக்காங்க. இதில் இவங்க இங்கேருந்து அங்கே தவ்வி அந்த கட்சியை வழி நடத்த போகிறேன்னு சொல்லி ஏற்கனவே போட்டிருந்தேன் நம்ம சேனலில். கொப்பு முடிந்து குரங்கும் விழுந்து சாகும் அப்படின்னு. அதை அந்த தலைப்பு உள்ள பாருங்கள். ஆக இப்போ இந்த மாதிரி மரத்துக்கு மரம் தவிர குரங்குகள் அதிகமாயிடுச்சு. ஏதோ ரசிகர்களை நான் மன்னிக்கணும், நான் ஒரு வயதில் மூத்தவர்களை குரங்குகள் அப்படின்னு சொன்னேன்னு நினைக்காதீங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுமை. ஏன் இந்த கோபம் வருதுன்னா, இவருக்கு பின்னாடி வேறு நிறைய பேர் வர்றாங்களாம் தாவைக்கால சேர்றதுக்கோ இல்லை அந்த கட்சியிலேருந்து விலகி. எத்தனை பேர் வர்றாங்களோ அத்தனை ஓட்டு தான் குறையும். சதவீதம் கூட கிடையாது. 5 பேர் விலகினாங்கன்னா 5 ஓட்டு குறையும், அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு இந்த அதிசயம் நடக்குதா இல்லைன்னு மட்டும் பாருங்கள். ஏதோ நான் அனுபவம் இல்லாமல் உள்ளறேன்னு நினைக்க வேண்டாம். தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.